பாய் வீட்டு குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி பாய் வீட்டு குஸ்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு 10 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், இஞ்சி இலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். இது கூடவே 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 2 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா 2 வாட்டி கழுவிட்டு ஒரு அளவுக்கு தண்ணி விட்டு ஊற விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கியதும் நம்ம ஒரு பேக்கெட் மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கை அளவுக்கு இருக்கும். இது நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கியதும் ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு. இப்போ 1 கப் அரிசிக்கு நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டு 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம், அதனால 3 கப் தண்ணி விட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இது போல் தண்ணியில் சேர்க்குறப்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது அப்படியே நல்லா கலந்து விடலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டாச்சு. இப்போ நீங்கள் உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூனுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா கலந்து விடலாம். தண்ணி நம்ம ஊற்றி கொதி வர்றதுக்குள்ளே மிளகாய் தூளும் தயிரும் போட்டுருங்க. நம்ம ஊற்றின தண்ணி நல்லா இந்த அளவு சலசலன்னு கொதி வருது. உப்பு காரம் எல்லாம் இந்த டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு கலந்து விடலாம். கலர் பவுடரே போட வேண்டாம், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாய் வீட்டு ஸ்டைலில் இருக்கும் இந்த குஸ்கா. ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி இந்த அளவு சுண்டி வந்ததும் நம்ம தம் போட்டுடலாம். சிம்மில் வச்சிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் தூவிடலாம். லைட்டாக கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி, அவ்வளோதான். இப்போ அப்படியே லேசாக ஒரு கலர் கலந்துட்டு இப்போ மூடி போட்டுடலாம். இது மேலே ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். சிம்லேயே இருக்க அடுப்பு. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக, ஒரு சாதத்தோட சாதம் ஒட்டலை. நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாய் வீட்டு குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.